ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை காண தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் கார் மற்றும் வேன் மூலமாக படையெடுத்திருப்பதால் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், தற்போது அந்த பகுதியில் அதிகமான சுற்றுலா பயணிகளின் வருகை காரணமாக எந்த அளவிற்கு வாகன நெரிசல் காணப்படுகிறது? விவரங்கள். அதாவது சேர்வராயன் மலைத்தொடரில் கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி உயரத்தில் ஏற்காடு அமைந்துள்ளது. கோடை வாசஸ்தலமான அந்த ஏற்காட்டில் ஆண்டு முழுவதும் மிதமான சீதோஷண நிலை வருகிறது. இந்த நிலையில் தான் ஆண்டுதோறும் இங்கு நடைபெறும் இந்த கோடை விழா என்பது 47வது கோடை விழா மலர் கண்காட்சி கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. 4ஆம் நாள் என்று ஏற்காட்டில் பல சுற்றுலா பயணிகளை கவருவதற்காக பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக நாய் மற்றும் செல்ல பிராணி கண்காட்சிகள், அதே போல பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில் தான் இன்று சனிக்கிழமை என்பதால் பல்வேறு பகுதிகள், அதாவது தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள், பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான கார்கள் மற்றும் வேன்கள் சுற்றுலா பயணிகளை அழைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. இந்த வகையில் ஏற்காட்டை பொறுத்தவரை தற்போது ஏராளமான வாகனங்கள் ஒரே சமயத்தில் வந்து கொண்டிருப்பதால் இங்கு ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அதிக அளவில் கார்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகள் மட்டுமல்லாமல் பெங்களூர் மற்றும் கேரளா உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்தும் வருவதன் காரணமாக ஏற்காட்டில் ஒரு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் தற்போது இந்த போக்குவரத்தை சீர் செய்வதற்காக மாவட்ட நிர்வாகம் தற்போது போக்குவரத்தில் ஒரு மாற்றம் செய்திருக்கிறது. குறிப்பாக சேலத்தில் இருந்து ஏற்காட்டிற்கு ஒரு பாதையும், அதே போல ஏற்காட்டில் இருந்து குப்பனூர் வழியாக இன்னொரு பாதையும் இருக்கின்றது. எனவே அந்த மாற்று வழியை கடைபிடிக்குமாறு, அதாவது வாகனங்கள் சேலத்திற்கு செல்லும் வாகனங்கள் அனைத்தும் மாற்று வழியை கடைபிடிக்குமாறு தற்போது மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. ஏற்காட்டில் இருந்து குப்பனூர் வழியாக செல்வதற்கான ஒரு ஏற்பாடும் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் தான் இருந்தாலும் கூட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் தற்போது ஏற்காட்டிற்கு படையெடுத்திருப்பதால் ஏற்காட்டிற்கு வரக்கூடிய அந்த வாகன எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்திருப்பதாலும் தற்போது அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட தற்போது காவல்துறையினர் அந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஏற்காட்டில் நாய் கண்காட்சி மற்றும் செல்ல பிராணிகள் கண்காட்சியும், அதே போல பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. மக்களை கவர்வதற்காக பல்வேறு வடிவமைப்புகள், அதாவது மலர் அலங்கார வடிவமைப்புகள் ஏற்காடு அண்ணா பூங்காவில் செய்யப்பட்டுள்ளன. கடல்வாழ் உயிரினங்களின் வடிவமைப்புகள், மிக்கி மவுஸ், டோரா பூச் உள்ளிட்ட கார்ட்டூன் பொம்மைகளின் வடிவமைப்புகள் என பல்வேறு வடிவமைப்புகள் இடம்பெற்றதால் குழந்தைகள் அதனை வெகுவாக ரசித்து செல்கின்றனர். இந்த நிலையில் தான் தற்போது விடுமுறை நாளான சனிக்கிழமை இன்று ஏராளமான வாகனங்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் படையெடுத்திருப்பதால் ஏற்காட்டில் தற்போது ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.